எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து 1/2 கிலோ வந்து கறியை வச்சு மெஷினி கப்பில் 2 கப்பு வந்து பாஸ்மதி அரிசியில் வந்து பிரியாணி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 3 லிட்டர் குக்கரில் அந்த 1/2 கிலோ கறியை போட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க, ஒரே ஒரு மிளகாய் வத்தல் போட்டுட்டு தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து ஊற்றி அந்த கேஸ் ஸ்டவ்வில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் கண்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. வெங்காயம் வந்து ஒரு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது சோம்புலாம் போட்டுட்டு வெங்காயம் வந்து சாப்பரில் போட்டு சாப்பண்ண அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து 2 எடுத்து அதையும் மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் நல்லா அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 20 நிமிஷம் வெந்த குக்கரை வந்து அதை எடுத்துகிட்டு அந்த தண்ணி தனியாக கறி தனியாக எடுத்து தனித்தனியாக வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த கறியை தனியாக இந்த மாதிரி வடிகட்டில் எடுத்து வடிகட்டி வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து இந்த கரம் மசாலாவுக்கு இருக்கிற எல்லா ஜாமானும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து 1 கப்புக்கு வந்து 6 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 1 கப்புக்கு வந்து 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு 4-5 பூண்டு போட்டுக்கோங்க. தயிர் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி வந்து தயிர் வந்து அதை அந்த மிக்சியில் அரைச்சதில் வந்து அதை போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதான் வந்து பதம். இந்த பதம் வர்ற அளவுக்கு இந்த மசாலா அந்த வெங்காயத்தையும் தக்காளியும் நம்ம வதக்கினது வந்து இந்த பதம் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து அதில் போட்டுட்டு அதை நல்லா கிண்டு கேஸ் ஸ்டவ்லேயும் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் கிண்டி எடுத்துகிட்டு அது நல்லா இந்த எண்ணெய் வந்து வெளியே வர்ற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து இந்த கறியை எடுத்து இந்த 1/2 கிலோ கறியை எடுத்து அதில் போடுங்க. போட்டுட்டு நல்லா வந்து கேஸ் ஸ்டவ்லேயும் சிம்லேயே வச்சு கிண்டி எடுத்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 கப்பு உப்பு போட்டிருக்கோம் பாஸ்மதி அரிசி. பாஸ்மதி அரிசியை வந்து கழுவி அதில் போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விட்டுருக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து டபுள் பங்கு வந்து தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. இந்த கறி அவிச்ச கறியோட தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்லேயும் ஃபுல்லாக வச்சு சிம்மில் வந்தோடனே சிம்மில் வச்சுக்கிட்டு ஆவி வந்தோடனே சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நன்றி.